அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இயற்பியல் வகுப்புக்கு தயாராகிட்ருக்கீங்களா? ரொம்ப நல்லது. சரி, இயற்பியலோட பிரிவுகள் படிச்சிருப்பீங்க. பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி யூ ஹாவ் ஸ்டடிட், ஐ திங்க் ஸோ. There are many branches of physics. மின்னோட்டவியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரிசிட்டி. காந்தவியல், magnetism. Good. Electricity and magnetism, there are two major branches of physics. மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல் அப்படிங்கிறது இயற்பியலோட இரண்டு முக்கியமான பிரிவுகள். எலக்ட்ரிசிட்டியில் எதை பற்றி படிக்க போகிறோம்? மின்னோட்டம். மின்னோட்டவியலில் எதை பற்றி படிக்க போகிறோம்? மின்னோட்டம். எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி தான் படிக்க போகிறோம். மேக்னட்டிசமில், காந்தவியலில் பற்றி என்ன பண்ணி போகிறோம்? காந்தங்களோட இயல்பு, அதில் இருக்கிற இயற்கை மற்றும் செயற்கை காந்தம், செயற்கை காந்தங்களை எப்படி உருவாக்குறது, அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம எங்கே படிக்க போகிறோம்? காந்தவியலில் படிக்க போகிறோம். மேக்னட்டிசம். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? புதுசாக ஒரு விஷயம் அப்படின்னா, there is another main branch of physics, that is electromagnetism. இயற்பியலில் இன்னொரு மிக முக்கியமான பிரிவு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்காந்தவியல். எலக்ட்ரோ மேக்னட்டிசம். சரி, இந்த மின்காந்தவியல்ங்கிறது என்ன? மின் அப்படின்னா மின்புலம், ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். காந்தவியல் அப்படின்னா காந்தப்புலம், தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மின்காந்தவியல்னா என்னென்னா, மின்புலமும் காந்தப்புலமும் இருக்கிறது. போத் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் மின்புலமும் காந்தப்புலமும் செயல்பாட்டில் இருக்கும். எப்படி அது சாத்தியம்? அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, ஒயஸ்டட் அப்படின்றவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஆக்சுவலி இது ரொம்ப யதார்த்தமாக நடந்த விஷயம். அவரோட கல்லூரியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாஞ்சிருக்கு. அவர் மின்சுற்றை ஒன்று தயார் பண்ணி வச்சுட்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த மின்சுற்றில் தெரியாமல் என்ன பண்ணிட்டார்? மின்கலனை இயக்கிட்டார், பேட்டரி ஆன் பண்ணிட்டார். அப்போது அந்த மின்சுற்று வழியாக, அந்த சர்க்கியூட் வழியாக என்ன பண்ணியிருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு. நியரஸ்ட் டு தி கண்டக்டிங் வயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில், ஒரு காந்த ஊசி பெட்டியை யதார்த்தமாக வச்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடிலில் இருக்கிற அலுமினியம் பின் பாயிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற நியூ பிரான்ச் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு பேஸாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மின்காந்தவியல் அப்படிங்கிற ஒரு புதிய பரிமாணம், புதிய ஒரு பிரிவு இயற்பியலில் உருவாகிறதுக்கு இந்த செயல்பாடு தான் அடிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த படத்தில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்ருக்குறோம்.
compass shows no deflection when no current flows through the wire. கம்பி வழியே மின்னோட்டம் பாயாத போது காந்த ஊசி எந்தவித விலகலையும் காட்டலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது யார்? மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில். இது யார்? கண்டக்டிங் வயர். இங்கே இருக்கிறது யார்? மேக்னெட்டிக் நீடில். இது யார்? பிளாஸ்டிக் கவரேஜ் ஆஃப் தி வயர். இது யார்? ஸ்விட்சு, கீன்னு சொல்லலாம். காம்புடேட்டர் கரண்ட்டோட டைரக்ஷனை மாற்றுறது, இதுதான் கீ இல்லைங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கம்பி வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகலை. இங்கே பாருங்கள், கீ எப்படி இருக்குது? ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்குது. இது இங்கே லாக் ஆச்சுன்னா தான் க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சாவி திறந்த நிலையில் இருக்கும்போது இந்த கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயாது. மின்னோட்டம் பாயாத போது இந்த காந்த ஊசி பெட்டியில் இருக்கிற இந்த காந்த முனைகள் என்ன பண்ணலை? விலகல் அடையலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதே காந்த ஊசி பெட்டி, அதே கம்பி, அதாவது மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில், வயரு, அதே கீ தான். இங்கே பாருங்கள், கீ இப்போ என்ன இருக்குது? க்ளோஸ் ஆகிருக்கு. கீ என்ன பண்ணியிருக்கு? இப்படி இருந்த கீ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. சாவி மூடிய நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த கண்டக்டர் வழியாக இந்த வயர் வழியாக என்ன ஆகும்? கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இங்கே பாருங்கள், இப்படி இருந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இருக்கிற அந்த மேக்னெட் என்ன பண்ணியிருக்கு? இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. வயருக்கு கரண்ட்டு பாஸ் ஆகாத போது இந்த நீடில் வயருக்கு பேரலாக இருந்துச்சு. இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகும்போது இந்த நீடில் வயருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டிஃப்ளெக்ஷன் shown by compass needle due to current flowing through the wire. இதுதான் வயர்ஸ்டட்டோட எக்ஸ்பெரிமெண்ட். வயர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது, when current flowing through the conducting wire around that wire or conductor, magnetic field will be present or produced. இதுதான் யார்? எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் அப்படின்ற ரெண்டு பிரான்ச்சும் எலக்ட்ரோ மேக்னட்டிசமாக மாறுறதுக்கு பேஸாக இருந்துச்சு அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவே ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். மேக்னெட் 10th ஸ்டாண்டர்டில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸில் இருக்கும்போது அம்மீட்டரில், வோல்ட் மீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிச்சது. ஒரு மேக்னெட்டை ஒரு கார்ட்போர்டில் ஒரு வயரை சுற்றி அதுக்குள்ளே மேக்னெட்டை இன்செர்ட் பண்ணும்போது வோல்ட் மீட்டரில் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ என்ன இருக்குது? அந்த கம்பி வழியாக காந்தப்புலத்தினால மின்னோட்டம் பாயுதுன்னு அர்த்தம். இதை இந்த 12th ஸ்டாண்டர்டில் 4th லெசனில் கூட நீங்கள் விரிவாக படிப்பீங்க. ஓகேவா? இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாமா? எஸ். In the presence of electric field, magnetic field will be produced. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்ற ரெண்டு பிரான்ச்சும் கம்பைன் ஆகி நமக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு நியூ பிரான்ச் இன்னோவேட் ஆச்சு. ஓகே. Weierstedt experiment. In 1820, Hans Christian Weierstedt, while preparing for his lecture in physics, noticed that electric current passing through a wire deflects the nearby magnetic compass. In 1820 அப்படின்னா 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அப்படிங்கிறவர்
while preparing for his lecture in physics. இயற்பியலில் அவர் பாடம் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது நோட்டீஸ்டு தட் ஒரு விஷயத்தை அவர் பார்த்தார். எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ எ வயர், கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும்போது டிஃப்ளெக்ட்ஸ் தி நியர்பை மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில், பக்கத்தில் இருந்த காந்த ஊசி பெட்டியில் இருந்த காந்த ஊசி என்ன பண்ணியிருக்கு, விலகல் அடைஞ்சிருக்கு. இன் 1820 Hans Christian Oersted, while preparing for his lecture in physics, noticed that electric current passing through a wire deflects the nearby magnetic compass. 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் தன்னுடைய இயற்பியல் வகுப்புக்கு தயார் செஞ்சிட்ருக்கும்போது கம்பியின் வழியே பாயிற மின்னோட்டம் அருகே இருந்த திசை காட்டும் காந்த கருவியில் விலகலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதுதான் நோட்டீஸ்டு தட். By proper investigation, he observed that the deflection of magnetic compass is due to the change in magnetic field produced around the conductor. By proper investigation அப்படின்னா என்னது, ஒரு முறையான ஆய்வுக்கு அப்புறம் he observed that ஒரு விஷயத்தை கண்டார். என்ன, the deflection of magnetic compass is, அந்த காந்த ஊசி பெட்டியில் இருக்கிற காந்த ஊசி விலகல் அடையுது. எதனால், டியூ டு தி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் தி வயர், அந்த கம்பியை சுற்றி இருக்கிற உருவாகிற அந்த காந்தப்புலம் மாறுறதுனால தான் அந்த காந்த ஊசி பெட்டியில் இருந்த காந்த ஊசி விலகல் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். By proper investigation, he observed that the deflection of magnetic compass is due to the change in magnetic field produced around the wire. ஒரு முறையான ஆய்வுக்கு அப்புறம் திசை காட்டும் கருவியில் விலகல் ஏற்படுத்துவதற்கு காரணம் மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி உருவான காந்தப்புலத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். All of you clear with this? Okay, good. When the direction of current is reversed, underline this. When the direction of current is reversed, the magnetic compass deflects in opposite direction. When the direction of current is reversed அப்படின்னா என்ன அர்த்தம், மின்னோட்டத்தோட திசையை எதிர் திசையில் மாற்றும்போது the magnetic compass deflects in opposite direction. அந்த காந்த ஊசி பெட்டியில் இருந்த காந்த ஊசி என்ன பண்ணியிருக்கு, எதிர் திசையில் விலகல் அடைஞ்சிருக்கு. When the direction of current is reversed, the magnetic compass deflects in opposite direction. மின்னோட்டம் பாயும் திசையை எதிராக மாற்றும்போது அல்லது எதிர் திசைக்கு மாற்றும்போது திசை காட்டும் கருவியிலையும் எதிர் திசையில் விலகல் ஏற்படுறத அவர் கண்டுபிடிச்சார். This leads to the development of the theory electromagnetism, which unifies the two branches in physics, namely electricity and magnetism. This leads to அப்படின்னா என்னது, அந்த விஷயம் வழிவகுத்துச்சு எதுக்கு, to the development of the theory electromagnetism. மின்காந்தவியல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அல்லது ஒரு கொள்கை உருவாகிறதுக்கு அந்த செயல்பாடு தான் வழிவகுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. which unifies the two branches. இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இயற்பியலோட இரண்டு பிரிவுகளை ஒருங்கிணைச்சிருச்சு, ஒன்று சேர்த்துருச்சு அல்லது ஒன்றா மாற்றிருச்சு. எந்தெந்த பிரான்ச், எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம், மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல். This leads to the development of the theory electromagnetism, which unifies the two branches in physics, namely electricity and magnetism. அந்த மேற்கண்ட செயல்பாடு தான் மின்காந்த கொள்கையின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து இயற்பியலின் இரண்டு பிரிவுகளான மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியலை ஒருங்கிணைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? குட். Thank you for listening, students. Bye.